இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸில் வேரியஸ் வேகன்சிஸை ஃபில் பண்ணுறதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. குரூப் ஏ, குரூப் பி மற்றும் குரூப் சி போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுறதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டு, எந்தெந்த கேட்டகரியில் வேகன்சிஸ் இருக்குது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த ஏஜ் குரூப் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குரூப் ஏ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லைப்ரரியன் டெப்டேஷன் பேசிஸ் இதில் நிறைய போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து டிகிரி முடிச்சுட்டு ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் சர்வீசஸில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான பணியிடங்கள் நிறையா இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர், எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் எனி டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்ட்டு, ஸ்டார்டிங் லெவல் போஸ்ட்டு. நீங்கள் வந்து குரூப் 4, குரூப் 2லாம் படிச்சுட்ருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து இது பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் லெவல் ஜாபு, உங்களுக்கு ஒரு நல்ல சேலரியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, சரிங்களா. இந்த போஸ்ட்டை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு தேவை, அல்லது ப்ரீவியஸாக கரண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட், கவர்மெண்ட் சர்வீசஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும், சரிங்களா. அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 50, லைப்ரரியன் டெப்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்ரிசர்வ்டு வேக்கன்சி இருக்குது. பே லெவலில் ஏஎல் லெவல் வந்து 14 இருக்குது. சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கும் பார்த்திங்கன்னா 50 வயது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். லெவல் 12 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு யூஆரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. டெபுட்டி ரெஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் 50 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். லெவல் 12 வேக்கன்சி இருக்குது. இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கன்சி, ஓபிசியில் ஒரு வேக்கன்சி, டோட்டலாக 2 வேக்கன்சி இருக்குது. டெக்னிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45. லெவல் 10ல் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு யூஆரில் மட்டும் ஒரு வேக்கன்சி. அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் 45 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். லெவல் 10ல் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு இடபிள்யூஎஸ்லேயும் ஓபிசிலையும் ஒரு வேக்கன்சி, டோட்டலாக 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்தது குரூப் பியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பர்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32. லெவல் 6ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, ஓபிசி ஒரு வேக்கன்சி இருக்குது, டோட்டலாகவே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. ஜூனியர் சூப்பர்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32. லெவல் 6ல் 2 யூஆர், ஒரு இடபிள்யூஎஸ், ஒரு ஓபிசி, ஒரு எஸ்சி, டோட்டலாக வந்து 5 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். லெவல் 3ல் வேக்கன்சி இருக்குது. 4 யூஆர், ஒரு இடபிள்யூஎஸ், 3 ஓபிசி, 2 எஸ்சி வேக்கன்சி, டோட்டலாக 10 வேக்கன்சி இருக்குது. இந்த 10 வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ், அதாவது இப்போ டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட் கூட அப்ளை பண்ணலாம். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. அப்ளை பண்ணுறதற்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா recruit.iitm.ac.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன கல்வி தகுதிகள்லாம் இருக்குது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எங்கே படித்தீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், இந்த மாதிரியான பேசிக்காக இருக்கக்கூடிய ப்ரைமரி இன்ஃபர்மேஷன்ஸும், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரியான அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடலாம். இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதற்கு, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் மே 19, 2025 5:30 மணி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் எலிஜிபிள் கேண்டிடேட், சரிங்களா. ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம். எனி இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் மே 19. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும், உங்களுடைய கேட்டகரி வைஸ் ஏதாவது வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, இந்த கேட்டகரி அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான எல்லா ப்ரூஃபும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வச்சுருக்கணும். கரெக்டான ஃபார்மேட்டில் வச்சுருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் எலிஜிபிள். அதுக்கு ஃபார்மேட்ஸுமே வந்து செப்பரேட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் அந்தந்த ஃபார்மேட்டு நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும், சரிங்களா. உங்களுடைய கல்வி தகுதியாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்துக்காக இருக்கட்டும், என்ன கேட்டகரி, எக்ஸ்பீரியன்ஸு, எல்லாத்துக்கும் ப்ராப்பரான எவிடன்ஸ் ப்ரூஃப் வச்சுருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வர முடியும், சரிங்களா. டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் அல்லது 10th 12th மார்க் ஷீட் இருந்தால் ஓகே. 10th
12th மார்க் ஷீட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். டிப்ளமோனா டிப்ளமோ, யூஜினா யூஜி, பிஜினா பிஜி, பிஹெச்டினா பிஹெச்டியோடைய டிகிரி கோர்ஸ் கம்ப்ளீஷன் இல்லைனா வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டு ப்ளஸ் கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருந்ததுன்னா அதை ரெண்டுத்தையும் வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி என்ன கேட்டகரி நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ், இந்த மாதிரி என்ன கேட்டகரி நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ அதற்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும். உங்களுக்கு சேலரி சர்டிஃபிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பே, அதே மாதிரி டிஏ, ஹெச்ஆர்ஏ, இது இதுவுமே வந்து அலவன்சஸ், இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அவங்களுடைய சேலரி சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அந்த டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் உங்களுடைய கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டுக்கூடிய எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் வந்து ப்ராப்பராக வாங்கி அதை நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டைப்பிங் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கெல்லாம் வந்து நீங்கள் தனியாக கோர்ஸ் முடித்து நீங்கள் டைப்பிங் வந்து முடித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பத்திரமா வச்சு நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் போர்ட்டலில் தான் நீங்கள் பே பண்ணணும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்க்கெலாம் வந்து எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. சரிங்களா? எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த விதமான ஃபீயும் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸும். ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே கேண்டிடேட் 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் செப்பரேட்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பே பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், எங்கே நடக்கும், அதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இது எல்லாமே வந்து இன்ஸ்டியூட் வந்து டிசைட் பண்ணி அதற்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு எப்பப்போ அப்படின்றதுக்கான வென்யூ, ஹால் டிக்கெட் இது எல்லாமே வந்து மெயில் மூலயமாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலயமாகவோ தெரிவிக்கப்படும். சரிங்களா? நீங்கள் வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். எந்த விதமான போஸ்டல் கம்யூனிகேஷனும் உங்களுக்கு வராது. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் இருந்தாங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். என்ஓசி வந்து இருக்கணும். அதாவது அப்ரைசல் இதுவுமே வந்து 5 இயர்ஸ், லாஸ்ட்டு 5 இயர்ஸோடைய வந்து ஃபார்மஸும் வந்து நீங்கள் டவுன்லோட், அதாவது உங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாய்கிட்ட நீங்கள் வந்து வாங்கி அதை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அல்லது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி ஹார்ட் காப்பியை நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் தேவையில்லை. உங்களுக்கு கேட்கும் பொழுது நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் போதுமானது. சரிங்களா? அதே மாதிரி கொடுக்கும் பொழுதே டீட்டெயில்ஸை வந்து 1 by 1 கேர்ஃபுல்லாக ரொம்ப டீட்டெயிலாக வந்து கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட், அதனால் பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய ஆஸ் பர் ரிசர்வேஷன் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 5 வருடமும், ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்க்கு 3 வருடமும், பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜாயின் பண்ணக்கூடிய எம்ப்ளாய்க்கு என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் உண்டோ, அலவன்சஸ் உண்டோ, இது எல்லாமே இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு உண்டு. அதே மாதிரி செலெக்ஷனுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான டிஏடியும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமேட்டு எல்லா விதமான அலவன்சஸும் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ரிட்டன் டெஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் மட்டும்தான். சரிங்களா? அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 19/5/2025. முன்னாடியே சொன்ன மாதிரி வெப்சைட் வந்து recruit@iitm.ac.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? என்னென்ன போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். லைப்ரரியன் டெப்டேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி லைப்ரரி சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இல்லைனா டாக்குமெண்டேஷனில் 55% மேலே எடுத்திருக்கணும். அட்லீஸ்ட் வந்து லைப்ரரியனாக 15 வருடம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். இந்த 15 வருடத்தில் 5 வருடம் வந்து டெப்யூட்டி லைப்ரரியன், 10 வருடம் வந்து அசிஸ்டன்ட் லைப்ரரியனாக ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெப்டேஷன் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. அடுத்தது சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. இதற்கும் எனி டிகிரி முடிச்சிருக்கணும், 55% வந்து வச்சுருக்கணும் அப்படின்றது தான் கண்டிஷனு. அதே மாதிரி 15 வருடம் வந்து ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். டெப்யூட்டி ரெஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி. அதற்கு வந்து மாஸ்டர் டிகிரி பிஜி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து 55%க்கு கம்மியாக இல்லாமல் கண்டிப்பாக வந்து மார்க் எடுத்துருக்கணும்.
ஆல்ரெடி வந்து அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டராக வந்து 5 வருடம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. மாஸ்டர் இன் ஃபிசியோதெரப்பி மாஸ்டர் டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 55% சிஜிபிஏக்கு மேலே வந்து எடுத்திருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு, அதே மாதிரி ஆர்த்தோபெடிக்ஸ், இந்த 2 கோர்ஸில் எதுலையாவது வந்து மாஸ்டர் டிகிரி ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். அதுவே வந்து பேச்சுலர் டிகிரி பிபிடி முடிச்சிருக்கிறாங்க, இல்லைனா ஆக்குபேஷனல் தெரப்பியில் பிபிடி பேச்சுலர் டிகிரி கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அதோடும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு டிசரபிள் எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ் அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. மாஸ்டர் டிகிரி 55% எடுத்துருக்கணும். அதே மாதிரி நல்ல ஒரு அகடமிக் எக்ஸலன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட்டோ அல்லது ஃபினான்ஷியல் அண்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து 8 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் முடித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி. பயோடெக்னாலஜியில் பேச்சுலர் டிகிரி முடித்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மினிமம் வந்து 60%, அட்லீஸ்ட் 60% வந்து அவங்க பேச்சுலர் டிகிரியில் வச்சுருக்கணும். சரிங்களா? 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு எம்எஸ்சி வந்து பயாலஜி இல்லை லைஃப் சயின்ஸில் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கும் வந்து 60% கண்டிப்பாக வந்து எடுத்துருக்கணும். சரிங்களா? ஜூனியர் சூப்பரண்டை பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சி. பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸ்லேயோ சயின்ஸ்லேயோ ஏதாவது வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு அவங்க 6 இயர்ஸ் வந்து அகடமிக், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸலு, இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸை வந்து யூஸ் பண்ண தெரிந்திருக்கணும். சரிங்களா? ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 10 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் 4, இடபிள்யூஎஸில் 1, ஓபிசியில் 3, 2 எஸ்சி வேக்கன்சி இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸ்லேயோ சயின்ஸ்லேயோ ஹியூமனிட்டிஸ்லேயோ எனி அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? இன்க்ளூடிங் காமர்ஸு, இது எல்லாமே இது முடிச்சிருந்தாலும், அதாவது காமர்ஸில் யூஜி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி அவங்களும் எலிஜிபிள். சரிங்களா? மினிமம் 60% மார்க் வந்து கண்டிப்பாக எடுத்திருக்கணும். சரிங்களா? அப்படி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்ளை பண்ணலாம். வேறு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸோ வேறு எதுவுமே கேட்கல. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இந்த இடத்திற்கு வந்து அப்ளை பண்ணுறதற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். நன்றி.